பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அடுத்து நாட்டின் 11வது பிரதமர் வேட்பாளராக தனது பெயர் இருப்பதாக கூறப்படுவதை அம்னோ தேசிய உதவித் தலைவர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி நேற்று மறுத்தார். இதுபோன்ற ஆருடங்களை தாம் நிராகரிப்பதாக அவர் கூறினார். அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் வலுவுடன் உள்ளது. ஆகவே எந்த தரப்பும் அதற்கு இடையூறு தர வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கம் அமைதியான முறையில் செயல்பட்டு வருகிறது. யாரும் அதற்கு தொல்லை தரக்கூடாது என்று அவர் சொன்னார். திருப்தி இல்லையா, வரும் பொது தேர்தல் வரை காத்திருங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 11வது பிரதமர் வேட்பாளராக உங்கள் பெயர் உள்ளது என கூறப்படுவது பற்றி அவரிடம் கருத்து கேட்டபோது ஜொஹாரி இவ்வாறு தெரிவித்தார். பிளாக் E16 ஜாலான் 2/76 டேசா பண்டான் கோலாலம்பூரில் நேற்று சில அங்காடி கடைகளை உடைக்கும் பரிந்துரை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அங்குள்ள வியாபாரிகள் மக்களுடன் அவர் சந்திப்பு நடத்தினார். பிரதமர் வேட்பாளராக நீங்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு அம்னோ எம்பிகள் உட்பட மற்ற எம்பிகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் சாத்தியம் இருக்கிறதா என கேட்டபோது பதிலளித்த தோட்ட மூலப்பொருள் தொழில்துறை அமைச்சருமான ஜொஹாரி அதுவெல்லாம் அடிப்படையற்றது என்றார். அம்னோவிடம் 26 நாடாளுமன்ற இடங்களே உள்ளன என்று அவர் சுருக்கமாக பதிலளித்தார். புத்ராஜயாவில் அதிகார பரிமாற்றம் நடைபெற்றால் பிரதமர் வேட்பாளராக ஜொஹாரி தேர்வு செய்யப்படலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் ஆருடம் கூறி வருகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.